குட் ஈவினிங் காய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஃபிசிக்ஸில் இருக்க புக் பேக் கொஷின்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமக்கு 10th சயின்ஸில் ஃபிசிக்ஸ் வந்து மொத்தம் 6 லெசன்ஸ் இருக்குது. அந்த 6 லெசனில் இருக்க புக் பேக் கொஷின் இன்றைக்கி வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு லெசன் பார்த்திங்கன்னா இயக்க விதிகள். அதில் இருக்க புக் பேக் கொஷின் தான் பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது? பொருளின் நிறை. கணத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது? உந்த மாற்றம். ஆன்சர் வந்து உந்த மாற்றம். கீழ்கண்டவற்றுள் நியூட்டனின் 3ஆம் விதி எங்கு பயன்படுகிறதுனா? ஆன்சர் இயக்க நிலையிலுள்ள பொருளில். ஆன்சர் வந்து இயக்க நிலையிலுள்ள பொருளில். உந்த மதிப்பை y அச்சிலும் காலத்தினை x அச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் வரையப்படுகிறது. இவ்வரைபட சாய்வின் மதிப்பு விசை. விசை. விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறதுனா? சைக்கிள் பந்தயம். ஆன்சர் வந்து சைக்கிள் பந்தயம். புவியீர்ப்பு முடுக்கம் Gயின் அலகு ms-2 ஆகும். இது கீழ்காண் அலகுகளில் எதற்கு சமமாகும்னா? cms-1. cms-1. 1 கிலோகிராம் எடை என்பது 98 × 10⁴ டைன். 1 கிலோகிராம் எடை என்பது 98 × 10⁴ டைன். புவியில் m நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதியளவு ஆரம் கொண்ட கோள் ஒன்றிற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அங்கு அதன் நிறை மதிப்புனா? ஆன்சர் m/4. 9வது கொஷின். நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் 50% சுருங்கினால் புவியில் பொருட்களின் எடையானது 25% குறையும். 25% குறையும். ராக்கெட் ஏவுதலில் எந்த விதி பயன்படுத்தப்படுகிறது? நியூட்டனோட 3ஆம் விதியும் நேர்கோட்டு உந்தமாறா கோட்பாடு. நியூட்டனோட 3ஆம் விதி நேர்கோட்டு உந்தமாறா கோட்பாடு. இது ரெண்டும் தான் ராக்கெட் ஏவுதலில் பயன்படுத்தப்படும் விதிகள். ஸோ ஆன்சர் A மற்றும் E. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. இடப்பெயர்ச்சி நிகழ்வதற்கு விசை தேவை. நகர்ந்து கொண்டு உள்ள ஊர்தியில் திடீர் தடை ஏற்பட்டால் பயணியர் முன்னோக்கி சாய்கின்றனர். இந்நிகழ்வு இயக்கத்தில் நிலைமம் மூலம் விளக்கப்படுகிறது. மரபு ரீதியாக வலஞ்சுழி திருப்புத்திறன் எதிர்குறியிலும் இடஞ்சுழி திருப்புத்திறன் நேர்குறியிலும் குறிக்கப்படுகிறது. மரபு ரீதியாக வலஞ்சுழி திருப்புத்திறன் எதிர்குறியிலும் இடஞ்சுழி திருப்புத்திறன் நேர்குறியிலும் குறிக்கப்படுகிறது. மகிழுந்தின் சக்கரத்தின் சுழற்சி வேகத்தினை மாற்ற பற்சக்கரங்கள் பயன்படுகிறது. மகிழுந்து சக்கரத்தின் சுழற்சி வேகத்தினை மாற்ற பற்சக்கரங்கள் பயன்படுகிறது. 100 கிலோகிராம் நிறையுடைய மனிதனின் எடை புவிப்பரப்பில் 980 டைன் அளவாக இருக்கும். 100 கிலோகிராம் நிறையுடைய மனிதனின் எடை புவிப்பரப்பில் 980 டைன் அளவாக இருக்கும். அடுத்ததாக சரியா தவறா? துகள் அமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு உந்தம் எப்போதும் மாறிலியாகும். துகள் அமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு உந்தம் எப்போதும் மாறிலியாகும். ஆன்சர் வந்து தவறு. இந்த கூற்று வந்து தவறு. அடுத்ததாக பொருளொன்றின் தோற்ற எடை எப்போதும் அதன் உண்மையான எடைக்கு சமமாக இருக்கும். பொருளொன்றின் தோற்ற எடை எப்போதும் அதன் உண்மையான எடைக்கு சமமாக இருக்கும். இந்த கூற்றும் தவறு தான். பொருட்களின் எடை நிலநடுக்கோட்டு பகுதியில் பெருமமாகவும் துருவ பகுதியில் குறைவாகவும் இருக்கும். பொருட்களின் எடை நிலநடுக்கோட்டு பகுதியில் பெருமமாகவும் துருவ பகுதியில் குறைவாகவும் இருக்கும். ஆன்சர் தவறு. திருகுமறை ஸ்க்ரூ. திருகுமறைனா ஸ்க்ரூ ஒன்றினை குறைந்த கைப்பிடி உள்ள திருகுக்குரடுனா ஸ்பேனர் வைத்து திருகுதல் நீளமான கைப்பிடி கொண்ட திருகுக்குரடினை வைத்து திருகுதலை விட எளிதானதாகும். ஆன்சர் தவறு. புவியினை சுற்றி வரும் விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரர் புவியீர்ப்பு விசை இல்லாததால் எடை இழப்பை உணர்கிறார். ஆன்சர் தவறு. அடுத்ததாக பொறுத்துக. நியூட்டனோட பகுதி 1 பகுதி 2 பொறுத்து சொல்லியிருக்காங்க. நியூட்டனோட முதல் விதி என்னதுன்னா பொருட்களின் சமநிலை. நியூட்டனின் 2ஆம் விதி விசையின் விதி. நியூட்டனின் 3ஆம் விதி பறவை பறத்தலில் பயன்படுகிறது. நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி ராக்கெட் ஏவுதலில் பயன்படுகிறது. அடுத்ததாக பின்வரும் வினாக்களில் கூற்றும் அதனை அடுத்து காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன. பின்வருவனவற்றுள் எது சரியான தெரிவோ அதனை தெரிவு செய்க. கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுத்தில் எது கரெக்டுன்னு செலக்ட் பண்ணணும். வலஞ்சுழி திருப்புத்திறன்களின் மொத்த மதிப்பு இடஞ்சுழி திருப்புத்திறன்களின் மொத்த மதிப்பிற்கு சமமானதாக இருக்கும். இது கூற்று. காரணம் உந்த அழிவின்மை விதி என்பது புறவிசை மதிப்பு சுழியாக உள்ள போது மட்டுமே சரியானதாக இருக்கும். கூற்று காரணம் ரெண்டுமே கரெக்டு. ஆனால் காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்ததான் Gயின் மதிப்பு புவிப்பரப்பில் இருந்து உயர செல்லவும் புவிப்பரப்பிற்கு கீழே செல்லவும் குறையும்.
காரணம் G மதிப்பானது புவிப்பரப்பில் பொருளின் நிறையை சார்ந்து அமைகிறது. இதுக்கு என்னன்னா கூற்று சரியானது, ஆனால் காரணம் சரியல்ல. கூற்று சரி, காரணம் தவறு. அதுதான் இதோட ஆன்சர், அதாவது E. அடுத்த லெசன், ஃபஸ்ட் லெசன் இயக்க விதிகளோட புக் பேக் ஆன்சர் பார்த்துட்டோம். அடுத்ததாக ரெண்டாவது லெசன் ஒளியியல், லைட். ஓகேவா, இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர் தான் இப்போ. சரியான விடையை தேர்ந்தெடு. ABCD என்ற 4 பொருள்களின் ஒளிவிலகல் எண்கள் முறையே 1.31, 1.43, 1.33, 2.4 எனில் இவற்றில் ஒளியின் திசைவேகம் பெருமமாக உள்ள பொருள் எது? ஆன்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ தான் இதோட ஆன்சர். அடுத்ததாக பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு 2f. பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு 2f. ஆன்சர் வந்து E. அடுத்ததான் மின்விளக்கு ஒன்று குவிலென்ஸ் ஒன்றின் முதன்மை குவியத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மின்விளக்கு ஒளியூட்டப்படும் போது குவிலென்ஸானது ஆன்சர் இணைக்கற்றைகளை உருவாக்கும். அடுத்ததாக குவிலென்ஸின் உருப்பெருக்கமானது எப்போதும் நேர்குறி அல்லது எதிர்குறி மதிப்புடையது. குவிலென்ஸின் உருப்பெருக்கமானது எப்போதும் நேர்குறி அல்லது எதிர்குறி மதிப்புடையது. ஆன்சர் வந்து E ஆப்ஷன். அடுத்ததாக ஒரு குவிலென்ஸானது மிகச்சிறிய மெய்பிம்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்படும் இடம் ஈரிலா தொலைவு. ஒரு குவிலென்ஸானது மிகச்சிறிய மெய்பிம்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்பட்ட இடம் ஈரிலா தொலைவு. ஒரு லென்ஸின் திறன் -4D எனில் அதன் குவிய தொலைவு -0.25 மீட்டர். ஒரு லென்ஸின் திறன் -4D எனில் அதன் குவிய தொலைவு -0.25 மீட்டர். அடுத்த கொஷின், கிட்டப்பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது விழித்திரைக்கு முன்பாக தோன்றுவிக்கப்படுகிறது. கிட்டப்பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது விழித்திரைக்கு முன்பாக தோன்றுவிக்கப்படுகிறது. அடுத்ததான் விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது இருகுவிய லென்ஸு. விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது இருகுவிய லென்ஸு. அடுத்ததாக சொல் அகராதியில் உள்ள சிறிய எழுத்துக்களை படிப்பதற்கு உகந்த லென்ஸு எது? 5 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட குவி லென்ஸு. 5 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட குவி லென்ஸு. ஆப்ஷன் ஏ. அடுத்ததாக ஒரு முப்பட்டகத்தின் வழியே செல்லும் நீலம், பச்சை மற்றும் சிவப்பு நிறங்களின் திசைவேகங்கள் VB, VG, VR எனில் பின்வருவனவற்றுள் எச்சமன்பாடு சரியானது? VB <VG <VR இதான் கரெக்டான சமன்பாடு. அடுத்ததாக கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒளி செல்லும் பாதை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஒளிக்கதிர் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு ஒளிபுகும் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் எப்போதும் 1ஐ விட அதிகம். படுகின்ற ஒளிக்கற்றையின் ஆற்றலும் சிதறலடைந்த கற்றையின் ஆற்றலும் சமமாக இருந்தால் அது டேஷ் சிதறல் எனப்படும். மீட்சி சிதறல் எனப்படும். ராலே சிதறல் விதிப்படி சிதறல் அளவானது படுகின்ற ஒளிக்கதிரின் டேஷின் 4 மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும். அலைநீளத்தின் 4 மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும். டேஷ் கண்ணிற்குள் நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துகிறது. ஐரிஸ் கண்ணிற்குள் நுழையும் அளவை கட்டுப்படுத்துகிறது. கண்ணிற்குள் நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துகிறது. அடுத்ததாக சரியா தவறா? அடர்வு மிகு ஊடகத்தில் ஒளியின் திசை வேகமானது அடர்வு குறை ஊடகத்தில் இருப்பதை விட அதிகமாக இருக்கும். இந்த கூற்று தவறு. கரெக்டான கூற்று என்னன்னா, அடர்வு மிகு ஊடகத்தில் ஒளியின் திசை வேகம் அடர்வு குறை ஊடகத்தை விட குறைவாக இருக்கும். அதான் கரெக்டான சென்டென்ஸ். இங்கே வந்து அதிகமாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு. லென்ஸின் திறனானது லென்ஸின் குவிய தொலைவை சார்ந்தது. இந்த கூற்று சரி. அடுத்ததாக விழி லென்ஸின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் தூரப்பார்வை ஏற்படுகிறது. இது தப்பானது. கரெக்டான கூற்று என்னென்னா, விழி லென்ஸின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் கிட்டப்பார்வை ஏற்படுகிறது. இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். ஸோ ஆன்சர் இதுக்கு தவறு. அடுத்ததாக குவிலென்ஸ் ஆனது எப்போதும் சிறிய மாய பிம்பத்தையே உருவாக்கும். குவிலென்ஸ் ஆனது எப்போதும் சிறிய மாய பிம்பத்தையே உருவாக்கும். இந்த கொஸ்டினும் தப்பு. ஏன்னா கரெக்டான கூற்று என்னென்னா, குவிலென்ஸு எப்போதும் சிறிய மாயபிம்பத்தை மட்டும் உருவாக்காது, பெரிய மெய்பிம்பங்களை உருவாக்கும். குவிலென்ஸு எப்போதுமே வந்து சிறிய மாயபிம்பத்தை மட்டும் உருவாக்காது, பெரிய மெய்பிம்பங்களையும் உருவாக்கும். இது இன்னொன்று என்ன சொல்லலாம்னா, குழி லென்ஸ் தான் எப்போதுமே சிறிய மாயபிம்பத்தை உருவாக்கும். ஓகேவா? அப்போனா இந்த கொஷினுக்கு ஆன்சர் தவறு.
அடுத்ததாக பொறுத்துக. ரெட்டினா விழித்திரை, ரெட்டினானா விழித்திரை. கண் பாவைனா கண்ணில் ஒளிக்கதிர் செல்லும் பாதை. சிலியரி திசைகள், சிலியரி தசைகள். விழி ஏற்பமைவு திறன். கிட்ட பார்வை சேய்மை புள்ளி விழியை நோக்கி நகர்தல் தான் கிட்ட பார்வை. தூர பார்வைனா அண்மை புள்ளி விழியை விட்டு விலகிச் செல்லுதல். அண்மை புள்ளி விழியை விட்டு விலகிச் செல்லுதல் தான் தூர பார்வை. ஓகேவா? அடுத்ததாக கூற்று காரணம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா, ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் அதிகமாக இருந்தால் அந்த ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் குறைவாக இருக்கும். காரணம், ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் ஒளியின் திசைவேகத்திற்கு எதிர்த்தகவில் இருக்கும். கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. இதுதான் இதோட ஆன்சர், அதாவது ஏ ஆப்ஷன். அடுத்ததாக ரெண்டாவது, விழிலென்ஸின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் கிட்ட பார்வை என்னும் பார்வை குறைபாடு தோன்றுகிறது. காரணம், குழிலென்ஸை பயன்படுத்தி கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்யலாம். இது கூற்று கரெக்டு, காரணம் கரெக்டு. பட் காரணம் கூற்றை கரெக்டாக விளக்கலை. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அன்று. ரெண்டாவது லெசனும் முடிச்சிட்டோம், ஒளியியல். அடுத்ததான் மூணாவது லெசன், வெப்ப இயற்பியல். சரியான விடையை தேர்ந்தெடு. பொது வாயு மாறிலியின் மதிப்பு 8.31 ஜூல் மோல் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ். பொது வாயு மாறிலியின் மதிப்பு 8.31 ஜே மோல் இன்வர்ஸ் கே இன்வர்ஸ். ஓகேவா? அடுத்ததான், ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம் சுழி. ஆப்ஷன் சி சுழி. மூணாவது, ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அல்லது குளிர்விக்கும் போது ஏற்படும் நீள் வெப்ப விரிவு எந்த அச்சு வழியாக நடைபெறும்? ஆன்சர் ஆ அல்லது ஆ. அப்படின்னா எக்ஸ் அல்லது -x, ஒய் அல்லது -y. இதுதான் இதோட ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஆ அல்லது ஆ. மூலக்கூறுகளின் சராசரி டேஷ் வெப்பநிலை ஆகும். மொத்த ஆற்றல் மற்றும் நிலை ஆற்றலுக்கிடையேயான வேறுபாடு. மொத்த ஆற்றல் மற்றும் நிலை ஆற்றலுக்கிடையேயான வேறுபாடு. அடுத்ததான், கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வெப்ப ஆற்றல் பரவும் திசைகள் கேட்குறாங்க. என்னென்னா ஏ ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்ததான், கோடிட்ட இடங்களை நிரப்புக. அவகேட்ரோ எண்ணோட மதிப்பு என்னென்னா 6.023 × 10⁻23 மோல். 6.023 × 10⁻23 மோல். இதுதான் அவகேட்ரோ எண்ணோட மதிப்பு. வெப்பம் மற்றும் வெப்பநிலை என்பது டேஷ் அளவுகள். இது ரெண்டுமே ஸ்கேலார் அளவுகள். அதுக்கப்புறமா டேஷ் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை டேஷ் உயர்த்த தேவையான ஆற்றலின் அளவு 1 கலோரி என வரையறுக்கப்படுகிறது. ஆன்சர் என்ன? 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு 1 கலோரி என வரையறுக்கப்படுகிறது. பாயில் விதியின்படி மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும். அடுத்ததா, சரியா தவறா? ஃபஸ்ட்டு கொஷின், திரவத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வெப்ப ஆற்றல் அளிக்கும் போது ஏற்படும் தோற்ற விரிவு என்பது இயல்பு விரிவை விட அதிகம். இந்த கூற்று தவறு. ஏன்னா திரவத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வெப்ப ஆற்றல் அளிக்கும் போது ஏற்படும் இயல்பு விரிவு தான் தோற்ற விரிவை விட அதிகம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? தோற்ற விரிவு இயல்பு விரிவை விட அதிகம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு. அடுத்ததாக, ஒரு பொருளில் வெப்ப ஆற்றலானது எப்பொழுதும் உயர் வெப்பநிலை பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலை பகுதிக்கு பரவும். இது கரெக்டு. அடுத்ததாக, சார்லஸ் விதியின்படி மாறா அழுத்தத்தில் உள்ள வாயுவில் வெப்பநிலை பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும். இங்கே என்ன தப்பாக இருக்குன்னா, சார்லஸ் விதியின்படி மாறா அழுத்தத்தில் உள்ள வாயுவில் வெப்பநிலை பருமனுக்கு நேர்த்தகவில் அமையும். இங்கே எதிர்த்தகவில்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பான சென்டென்ஸ். அடுத்து பொறுத்துக. நீள் வெப்ப விரிவு அப்படின்னா நீளத்தில் மாற்றம். பரப்பு வெப்ப பிரிவுனா பரப்பில் மாற்றம். பரும வெப்ப பிரிவுனா பருமனில் மாற்றம். பரும வெப்ப பிரிவு பருமனில் மாற்றம். வெப்ப ஆற்றல் பரவல் சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருள். போல்ஸ்மேன் மாறிலி 1.3831 × 10⁻23 ஜேகே இன்வர்ஸ் ஜூல் கெல்வின் இன்வர்ஸ். அதாவது 1.381 × 10⁻23 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ். அடுத்ததாக, கூற்று காரணம்.
ஒரு உலோகத்தின் ஒரு முனையில் வெப்பப்படுத்தும் போது மற்றொரு முனையும் வெப்பமடையும். வெப்ப ஆற்றலானது வெப்பநிலை குறைவாக உள்ள பகுதியிலிருந்து வெப்பநிலை அதிகமாக உள்ள பகுதிக்கு பரவும். இதில் கூற்று கரெக்டு, ஆனால் காரணம் தப்பு. ஸோ ஆன்சர் சி, கூற்று சரியானது ஆனால் காரணம் சரியல்ல. அடுத்தது, திட மற்றும் திரவ பொருள்களை விட வாயு பொருட்கள் அதிக அழுத்த அமுக்கத்திற்கு உட்படும். திட மற்றும் திரவ பொருள்களை விட வாயு பொருள்கள் அதிக அமுக்கத்திற்கு உட்படும். காரணம், அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள தொலைவு ஒப்பிடத்தகுந்த வகையில் அதிகம். இது கூற்றும் கரெக்டு, காரணம் கரெக்டு. கூற்று காரணம் கூற்றை விளக்குகிறது. ஸோ ஆன்சர் ஏ, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. 3வது லெசன் வெப்ப இயற்பியலும் முடிச்சிட்டோம். அடுத்ததான் 4வது லெசன் மின்னோட்டவியல். சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? மின்னூட்டம் பாயும் வீதம் தான் மின்னோட்டம். ஸோ பி ஆன்சர் தான் கரெக்டு. மின்தடையின் எஸ்ஐ அலகு, மின்தடையோட எஸ்ஐ அலகு ஓம். ஒரு எளிய மின்சுற்றில் சாவியை மூடியவுடன் மின்விளக்கு ஒளிர்வது ஏன்? சாவி மூடியிருக்கும் போது மின்சுற்றின் சுற்றுப்பாதையை மூடிவிடுகிறது. இதுதான் ஆன்சர், பி ஆப்ஷன். கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு? மின் ஆற்றலோட அலகு தான் கிலோவாட் மணி. ஆன்சர் சி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒரு மின்சுற்று திறந்திருக்கும் போது அச்சுற்றின் வழியாக டேஷ் பாய்ந்து செல்லாது. மின்னோட்டம் பாய்ந்து செல்லாது. மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம் மின்தடை. வீடுகளில் டேஷ் மின்சுற்று பயன்படுத்தப்படுகிறது. பக்க இணைப்பு மின்சுற்று பயன்படுத்தப்படுகிறது. டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவைகளின் பெருக்கல் பலன் மின்திறன் ஆகும். மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாட்டோட பெருக்கல் பலன் தான் மின்திறன். அடுத்ததா, எல்இடி என்பதன் விரிவாக்கம் லைட் எமிட்டிங் டயோடு. எல்இடி என்பதன் விரிவாக்கம் லைட் எமிட்டிங் டயோடு. அடுத்ததா, சரியா தவறா? திறன் மற்றும் மின்னழுத்தம் ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பை ஓம் விதி விளக்குகிறது. இந்த கூற்று சரியானா இந்த கூற்று தப்பு. என்ன கரெக்டான சென்டென்ஸ்னா, மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்தத்திற்கு இடையேயான தொடர்பை தான் ஓம் விதி விளக்குகிறது. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து தவறு. அடுத்ததா, வீட்டு உபயோக மின்சாதனங்களில் குறுக்கு தடச்சுற்று ஏற்படும் போது அதிகப்படியாக வரும் மின்னோட்டத்திலிருந்து பாதுகாக்க பயன்படுத்துவது மின்சுற்று உடைப்பி. இது கரெக்டான சென்டென்ஸ், சரி. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு கூலும். தவறு. மின்னோட்டத்தோட எஸ்ஐ அலகு ஆம்பியர். ஒரு யூனிட் மின்னாற்றல் என்பது 1000 கிலோவாட் மணிக்கு சமமாக இருக்கும். இந்த கூற்றும் தவறு தான். ஒரு யூனிட் மின்னாற்றல் என்பது 1 கிலோவாட் மணிக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்டான சென்டென்ஸ். இது வந்து தப்பான சென்டென்ஸ். அடுத்ததா, 3 மின்தடைகள் தொடரிணைப்பில் இணைக்கப்படும் போது அவைகளின் தொகுப்பயன் மின்தடையானது தனித்தனியாக உள்ள மின்தடைகளின் குறைந்த மதிப்பை விட குறைவாக இருக்கும். இதுவும் தவறான சென்டென்ஸ் தான். கரெக்டான சென்டென்ஸ் என்னென்னா, 3 மின்தடைகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது அவைகளின் தொகுப்பயன் மின்தடையானது தனித்தனியாக உள்ள மின்தடைகளின் குறைந்த மதிப்பை விட குறைவாக இருக்கும். இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் தவறு. அடுத்ததாக பொறுத்துக. மின்னோட்டம்னா ஆம்பியர், மின்னழுத்த வேறுபாடோட அலகு வோல்ட்டு, மின்தடை எண்ணோட அலகு ஓம் மீட்டர், மின்திறனோட அலகு வாட்டு, மின்னாற்றலோட அலகு ஜூல். மின்னோட்டம் ஆம்பியர், மின்னழுத்த வேறுபாடு வோல்ட்டு, மின்தடை எண் ஓம் மீட்டர், மின்திறன் வாட்டு, மின்னாற்றல் ஜூல். அடுத்ததாக கூற்று காரணம். ஃபஸ்ட்டு கூற்று, உலோக பரப்புடைய மின்கருவிகளில் 3 காப்புரை பெற்ற கம்பிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இந்த இணைப்பினால் அதனோடு இணைக்கப்படும் கம்பிகள் சூடாவது தடுக்கப்படும். இதுக்கான ஆன்சர் கூற்று சரியானது ஆனால் காரணம் சரியல்ல. அடுத்த கொஸ்டின், மின்கலத்தோடு இருக்கும் ஒரு சிறிய மின்சுற்றில் மின்கலத்தின் நேர்மின்வாய் பெரும மின்னழுத்தத்தில் இருக்கும். காரணம், உயர் மின்னழுத்த புள்ளியை நோக்கி மின்னோட்டம் பாய்ந்து செல்லும். இதுவுமே கூற்று சரி, காரணம் சரியல்ல. அடுத்ததா, எல்இடி விளக்குகள் ஒளிரும் மின்னிடை விளக்குகளை விட சிறந்தது. காரணம், எல்இடி விளக்குகள் ஒளிரும் மின்னிடை விளக்குகளை விட குறைவான மின்திறனை நுகரும். கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. ரெண்டுமே கரெக்ட். 4th லெசன் முடிச்சிட்டோம். 5வது லெசன் ஒலியியல், சவுண்ட். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒலி அலைகள் காற்றில் பரவும் போது அதன் துகள்கள்
அலையின் திசையில் அதிர்வுறும். ஆப்ஷன் ஏ. அடுத்ததா வாயு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் 330 மீட்டர் வினாடி இன்வெர்ஸ். வெப்பநிலை மாறிலியாக இருக்கும்போது அதன் அழுத்தம் 4 மடங்கு உயர்த்தப்பட்டால் ஒளியோட திசைவேகம் 330 மீட்டர் வினாடி இன்வெர்ஸ். 330 மீட்டர் வினாடி இன்வெர்ஸ். அடுத்ததா மனிதனால் உணரக்கூடிய செவியுணர் ஒலியோட அதிர்வெண் என்னன்னா 20 kHz. 20 kHz தான் மனிதனால் உணரக்கூடிய செவியுணர் ஒலியின் அதிர்வெண். காற்றில் ஒலியின் திசைவேகம் 330 மீட்டர் வினாடி இன்வெர்ஸ். அதன் வெப்பநிலை இரட்டிப்பாக்கப்பட்டு அழுத்தம் பாதியாக குறைக்கப்பட்டால் ஒலியின் திசைவேகம் காண்க. ஆன்சர் என்னன்னா 330 × √2 மீட்டர் வினாடி இன்வெர்ஸ். 330 × √2 மீட்டர் வினாடி இன்வெர்ஸ். 1.25 × 10⁴ ஹெர்ட்ஸ் அதிர்வெண் உடைய ஒலியானது 344 மீட்டர் வினாடி இன்வெர்ஸ் வேகத்தில் பரவுகிறது எனில் அதன் அலைநீளம் 0.02752 மீட்டர். 0.02752 மீட்டர். இதான் இதோட ஆன்சர். அடுத்ததா ஒரு ஒலி அலையானது எதிரொலிக்கப்பட்டு மீண்டும் அதே ஊடகத்தில் பரவும் போது கீழ்கண்டவற்றுள் எது மாற்றமடையும்? இதில் இருக்க எதுவுமே மாற்றமடையாது. ஒரு ஒலி அலையானது எதிரொலிக்கப்பட்டு மீண்டும் அதே ஊடகத்தில் பரவும்போது கீழ்கண்டவற்றுள் எது மாற்றமடையும்னா நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்க எதுவுமே மாற்றமடையாது. அடுத்ததா 7வது ஒரு கோளின் வளிமண்டலத்தில் ஒலியின் திசைவேகம் 500 மீட்டர் வினாடி இன்வெர்ஸ் எனில் எதிரொலி கேட்க ஒலி மூலத்திற்கும் எதிரொலிக்கும் பரப்பிற்கும் இடையே தேவையான குறைந்தபட்ச தொலைவு என்ன? 25 மீட்டர். ஆன்சர் சி. அடுத்ததா கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒரு துகளானது ஒரு மையப்புள்ளியிலிருந்து முன்னும் பின்னும் தொடர்ச்சியாக இயங்குவது அதிர்வுகள் ஆகும். ஒரு நெட்டலையின் ஆற்றலானது தெற்கிலிருந்து வடக்காக பரவுகிறது எனில் ஊடகத்தின் துகள்கள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அதிர்வடைகிறது. 3வது கொஸ்டின் 450 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் உடைய ஊதல் ஒலியானது 33 மீட்டர் வினாடி இன்வெர்ஸ் வேகத்தில் ஓய்வு நிலையிலுள்ள கேட்குணரை அடைகிறது. கேட்குணரால் கேட்கப்படும் ஒலியோட அதிர்வெண் 500 ஹெர்ட்ஸ். 500 ஹெர்ட்ஸ் தான் இதோட ஆன்சர். அடுத்ததா ஒரு ஒலி மூலமானது 40 km/மணி வேகத்தில் 2000 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணுடன் கேட்குணரை நோக்கி நகர்கிறது. ஒலியின் திசைவேகம் 1220 km/மணி எனில் கேட்குணரால் கேட்கப்படும் தோற்ற அதிர்வெண் மதிப்பு 2068 ஹெர்ட்ஸ். அடுத்ததா சரியா தவறா? ஒலியானது திட, திரவ, வாயு மற்றும் வெற்றிடத்தில் பரவும். இதுக்கான ஆன்சர் தவறு. ஒலியானது திட, திரவ, வாயு மற்றும் வெற்றிடத்தில் பரவும்னு கொடுத்துருக்காங்க. ஒலி திட, திரவ மற்றும் வாயுவில் பரவும். இது கரெக்ட். ஆனால் வெற்றிடத்தில் பரவாது. எதுனா சவுண்டு. ஸோ இந்த சென்டென்ஸ் தப்பு. அடுத்ததா நில அதிர்வின் போது உருவாகும் அலைகள் குற்றொலி அலைகள் ஆகும். இதோட ஆன்சர் நில அதிர்வின் போது உருவாகும் அலைகள் குற்றொலி அலைகள் ஆகும். இதோட ஆன்சர் சரி. அடுத்ததா ஒலியின் திசைவேகம் வெப்பநிலையை சார்ந்தது அல்ல. இந்த கொஸ்டின் தப்பு. ஒலியோட திசைவேகம் வெப்பநிலையை சார்ந்தது. ஒலியின் திசைவேகம் திரவங்களை விட வாயுக்களில் அதிகம். இதுவும் தப்பு தான். ஒலியோட திசைவேகம் திரவங்களை விட வாயுக்களில் அதிகம் கிடையாது, குறைவு தான். ஸோ இந்த சென்டென்ஸ் தப்பு. அடுத்ததா பொறுத்துக. குற்றொலிங்கிறது 10 ஹெர்ட்ஸ். எதிரொலினா அல்ட்ராசோனோகிராஃபி. எதிரொலினா அல்ட்ராசோனோகிராஃபி. மீயொலினா 22 kHz. மீயொலினா 22 kHz. அழுத்தம் மிகுந்த பகுதி அப்படின்னா இறுக்கங்கள். அடுத்ததா கூற்று காரணம். இதில் கூற்று காற்றின் அழுத்த மாறுபாடு ஒலியின் திசைவேகத்தை பாதிக்கும். இது கூற்று. காரணம் ஏனெனில் ஒலியின் திசைவேகம் அழுத்தத்தின் இருமடிக்கு நேர்தகவில் இருக்கும். கூற்று காரணம் ரெண்டுமே தப்பு இங்கே. அடுத்ததா 2வது ஒலி வாயுக்களை விட திடப்பொருளில் வேகமாக செல்லும். காரணம் திடப்பொருளின் அடர்த்தி வாயுக்களை விட அதிகம். கூற்றும் கரெக்டு, காரணமும் கரெக்டு. ஆனால் காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? 5வது லெசனும் முடிச்சாச்சு சவுண்டு. அடுத்ததான் 6வது லெசன் அணுக்கரு இயற்பியல், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்.
சரியான விடையை தேர்ந்தெடு. மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் டேஷ் என கருதப்படுகிறது. மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் தூண்டப்பட்ட கதிரியக்கம் மற்றும் செயற்கை கதிரியக்கம். அப்போ ஆன்சர் அ மற்றும் இ, ஆப்ஷன் டி. கதிரியக்கத்தோட அலகு ரான்ஜன், கியூரி, பெக்கோரல். இது எல்லாமே கதிரியக்கத்தோட அலகு தான். இவை அனைத்தும் தான் இதுக்கான ஆன்சர். செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் ஐரின் கியூரி. செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் ஐரின் கியூரி. கீழ்கண்ட எந்த வினையில் சேய் உட்கருவின் நிறையெண் மாறாமல் இருக்கும்? கீழ்கண்ட எந்த வினையில் சேய் உட்கருவின் நிறையெண் மாறாமல் இருக்கும்னா பீட்டா சிதைவு மற்றும் காமா சிதைவு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 மற்றும் 3 சரி. 5வது கொஷின். புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு டேஷ். ரேடியோ கோபால்ட் தான். கதிர்கள் அபாயகரமானது, காரணம் அவை மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும். 7வது. காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க டேஷ் உரைகள் பயன்படுகின்றன. காரீயம் உரைகள் தான் காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க பயன்படுகின்றன. 8வது. கீழ்கண்ட எந்த கூற்றுகள் சரியானவை? ஃபஸ்ட்டு கூற்று என்னென்னா ஆல்ஃபா துகள்கள் என்பவை ஃபோட்டான்கள். காமா கதிரியக்கத்தின் ஊடுருவு திறன் குறைவு. ஆல்ஃபா துகள்களின் அயனியாக்கும் திறன் அதிகம். காமா கதிர்களின் ஊடுருவும் திறன் அதிகம். நமக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு ஆன்சர் என்னென்னா 3 மற்றும் 4 சரி. அப்போனா எது கரெக்டுனா ஆல்ஃபா துகள்களின் அயனியாக்கும் திறன் அதிகம், இது கரெக்டு. காமா கதிர்களோட ஊடுருவும் திறன் அதிகம், இது ரெண்டுமே கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி, 3 மற்றும் 4 சரி. ஸோ ஆன்சர் 3 மற்றும் 4 சரி. புரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு அணுக்கரு இணைவு. அணுக்கரு சிதைவு வினையில் 6x12 ஆல்ஃபா சிதைவு ZYA எனில் A மற்றும் Zன் மதிப்பு 8,4. காமினி அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம் எதுனா கல்பாக்கம். கீழ்கண்ட எந்த கூற்றுகள் சரியானவை? அணுக்கரு உலை மற்றும் அணுகுண்டு ஆகியவற்றில் தொடர்வினை நிகழும். அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை நிகழும். அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தப்படாத தொடர்வினை நிகழும். அணுகுண்டு வெடித்தலில் தொடர்வினை நிகழாது. இதில் எது கரெக்ட்னா ஃபஸ்ட்டும் செகண்டும் கரெக்டு. அடுத்ததாக கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒரு ரான்ஜன் என்பது ஒரு வினாடியில் நிகழும் டேஷ் சிதைவுக்கு சமமாகும். ஒரு ரான்ஜன் என்பது 2.58 × 10⁻⁴ கூலும் C/கிலோகிராம் இந்த சிதைவுக்கு சமமாகும். பாசிட்ரான் என்பது ஓர் அடிப்படை துகள். இரத்த சோகையை குணப்படுத்தும் ஐசோடோப்பு கதிரியக்க இரும்பு Fe59 தான் இரத்த சோகையை குணப்படுத்தும் ஐசோடோப்பு. அடுத்ததான் ICRP அப்படிங்கிறதோட விரிவாக்கம் த இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆன் ரேடியாலஜிக்கல் ப்ரொடெக்ஷன். இதுதான் ICRPயோட விரிவாக்கம். மனித உடலின் மேல் படுகின்ற கதிரியக்கத்தின் அளவினை கண்டறிய உதவுவது டோசிமீட்டர் தான் மனித உடலின் மேல் படுகின்ற கதிரியக்கத்தின் அளவினை கண்டறிய உதவுவது. காமா கதிர் அதிக ஊடுருவும் திறன் கொண்டவை. எது அதிக ஊடுருவும் திறன் கொண்டதுன்னா காமா கதிர். அடுத்ததான் ZYA, Z+1YA + X. இதில் X அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. Xங்கிறது பீட்டா கதிர். அடுத்ததாக ZXA, ZYA இந்த வினை டேஷ் சிதைவிற்கு வாய்ப்பாக அமைந்துள்ளது. காமா சிதைவிற்கு வாய்ப்பாக அமைந்துள்ளது அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஒவ்வொரு அணுக்கரு இணைவு வினையிலும் வெளியாகும் சராசரி ஆற்றல் 3.84 × 10⁻⁻12 J. ஒவ்வொரு அணுக்கரு இணைவு வினையிலும் வெளியாகும் சராசரி ஆற்றல் 3.84 × 10⁻⁻12 ஜூல். அடுத்ததான் அணுக்கரு இணைவு வினை நடைபெறும் உயர் வெப்பநிலையானது டேஷ் என்ற அளவில் இருக்கும். 10⁻7 கெல்வின் to 10⁻9 கெல்வின் அப்படிங்கிற அளவில் இருக்கும். வேளாண் பொருட்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவும் கதிரியக்க ஐசோடோப்பு எதுனா பாஸ்பரஸ், அதாவது P32 பாஸ்பரஸ். கதிரியக்க பாதிப்பின் அளவானது 100 ரான்ஜன் என்ற அளவில் உள்ள போது அது லுக்கேமியாவை உண்டாக்கும். லுக்கேமியாங்கிறது இரத்த புற்றுநோய். அடுத்ததாக பொறுத்துக. பார்க் அப்படிங்கிறது மும்பை. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் தாராப்பூர். IG கார் கல்பாக்கம். இந்தியாவின் முதல் அணுக்கரு உலை அப்சரா. அடுத்ததாக எரிபொருள் யுரேனியம். தனிப்பான் கனநீர்.
குளிர்விப்பான் கேட்மியம் கழிவுகள்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஆன்சர் வந்து நீர் வரும். குளிர்விப்பான்னா நீர். தடுப்புரை வந்து காரிய முறைகள். அடுத்ததா சாடிஃபஜன் இடப்பெயர்ச்சி விதி தான் சாடிஃபஜன். ஐரின் கியூரி வந்து செயற்கை கதிரியக்கம். ஹென்றி பெக்கோரல் இயற்கை கதிரியக்கம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நிறையாற்றல் சமன்பாடு. அடுத்ததா கட்டுப்பாடற்ற தொடர்வினை எதில் நடைபெறுதுன்னா அணுகுண்டில் தான் கட்டுப்பாடற்ற தொடர்வினை. வளமை பொருட்கள் வந்து உற்பத்தி உலை. கட்டுப்பாடான தொடர்வினை அணுக்கரு உலை. கட்டுப்பாடான தொடர்வினை அணுக்கரு உலை. இணைவு வினை ஹைட்ரஜன் குண்டு. இணைவு வினை ஹைட்ரஜன் குண்டு. அடுத்ததா Fe59 இரத்த சோகை. அயோடின் 131 தைராய்டு நோய். அயோடின் 131 தைராய்டு நோய். சோடியம் 24 இதயத்தின் செயல்பாடு. சோடியம் 24 இதயத்தின் செயல்பாடு. கார்பன் 14 படிமங்களோட வயது. கார்பன் 14 படிமங்களோட வயது. அடுத்ததா சரியா தவறா? புளூட்டோனியம் 239 பிளவுக்கு உட்படும் பொருளாகும் அப்படிங்கிறது சரி. அடுத்ததா அணு எண் 83க்கு மேல் பெற்றுள்ள தனிமங்கள் அணுக்கரு இணைவிற்கு உட்படும் அப்படிங்கிறது இது. இங்கே அப்போ என்ன வரணும்னா அணு எண் 83க்கு மேல் பெற்றுள்ள தனிமங்கள் வந்து அணுக்கரு பிளவிற்கு உட்படும். ஸோ இது தப்பான சென்டென்ஸ். அடுத்ததா அணுக்கரு இணைவு என்பது அணுக்கரு பிளவினை விட அபாயகரமானது ஆகும். சரி. 4வது அணுக்கரு உலையில் எரிபொருளாக இயற்கையில் கிடைக்கும் யுரேனியம் 238 எரிபொருளாக பயன்படுகிறது. இது தப்பான சென்டென்ஸ். கரெக்டானது என்னென்னா அணுக்கரு உலையில் எரிபொருளாக இயற்கையில் கிடைக்கும் யுரேனியம் 235 அதுதான் எரிபொருளாக பயன்படுது. அடுத்தது 5வது அணுக்கரு உலையில் தனிப்பான்கள் இல்லையெனில் அது அணுகுண்டாக செயல்படும். இதுவும் தவறு தான். அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தும் கழி இல்லைனா தான் அது அணுகுண்டாக செயல்படும். ஓகேவா? அடுத்ததா 6வது அணுக்கரு பிளவின் போது ஒரு பிளவில் சராசரியாக 2 அல்லது 3 நியூட்ரான்கள் உற்பத்தியாகும். இது கரெக்டான சென்டென்ஸ். 7வது ஐன்ஸ்டீன் நிறையாற்றல் சமன்பாடு அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவு ஆகியவற்றில் பயன்படுகிறது. இதுவும் கரெக்டு தான். அடுத்ததா தொடர்பு படுத்தி விடை காண்க. தன்னிச்சையான உமிழ்வு வந்து இயற்கை கதிரியக்கம்னா தூண்டப்பட்ட உமிழ்வு செயற்கை கதிரியக்கம். அணுக்கரு இணைவு உயர் வெப்பநிலைனா அணுக்கரு பிளவு அறை வெப்பநிலை. வேளாண் விளைச்சல் அதிகரிப்பு ரேடியோ பாஸ்பரஸ்னா இதயத்தின் சீரான செயல்பாடு ரேடியோ சோடியம். மின்புலத்தால் விளக்கம் ஆல்ஃபா கதிர்னா சுழி விளக்கம் காமா கதிர். அடுத்ததா கூற்று காரணம். ஒரு நியூட்ரான் யுரேனியம் 235 மீது மோதி பேரியம் மற்றும் கிரிப்டான் என 2 துகள்களை உருவாக்குகிறது. காரணம் யுரேனியம் 235 பிளவுக்கு உட்படும் பொருளாகும். இது கூற்றும் கரெக்டு, காரணம் கரெக்டு. காரணம் கூற்றை நன்றாக விளக்குகிறது. அடுத்ததா பீட்டா சிதைவின் போது நியூட்ரான் எண்ணிக்கையில் 1 குறைகிறது. காரணம் பீட்டா சிதைவின் போது அணு எண் 1 அதிகரிக்கிறது. இது கூற்று தப்பு, ஆனால் காரணம் கரெக்டு. அடுத்ததான் 3வது அணுக்கரு இணைவிற்கு உயர் வெப்பநிலை தேவை. காரணம் அணுக்கரு இணைவில் அணுக்கருக்கள் இணையும் போது ஆற்றலை உமிழ்கின்றன. இது கூற்றும் கரெக்டு, காரணம் கரெக்டு. காரணம் கூற்றை நன்கு விளக்குகிறது. அதுதான் இதோட ஆன்சர். அடுத்ததா கட்டுப்படுத்தும் கழிகள் என்பவை நியூட்ரான்களை உட்கவரும் கழிகள் ஆகும். காரணம் அணுக்கரு பிளவு வினையினை நிலைநிறுத்துவதற்காக கட்டுப்படுத்தும் கழிகள் பயன்படுகின்றன. அணுக்கரு பிளவு வினையினை நிலைநிறுத்துவதற்காக கட்டுப்படுத்தும் கழிகள் பயன்படுகின்றன. காரணமும் கரெக்டு, கூற்றும் கரெக்டு. காரணம் கூற்றை நன்றாக விளக்குகிறது. அதான் இதோட ஆன்சர். இன்றைக்கி 10th சயின்ஸில் இருக்க ஃபிசிக்ஸில் இருக்க 6 லெசனுக்குமே புக் பேக் கொஷின் பார்த்து முடிச்சிட்டோம். நாளைக்கு 10th சயின்ஸில் இருக்க கெமிஸ்ட்ரியில் இருக்க லெசன்ஸ்க்கு புக் பேக் கொஷின் பார்க்கலாம். தேங்க்யூ.